கல்யாணம் பண்ண ஆளு கூட என்ன கவலைன்னா பொண்ணை கரையேற்றணும், பயலை படிக்க வைக்கணும் கவலை. கல்யாணம் பண்ணாத என் தம்பிகளுக்கு பூரா கப்ளிங் மயிரை புடுங்கு ஏலே படித்து பெரிய ஆளாகி இந்த உட்காந்துருக்காவாங்க பெரியவங்க. இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வெள்ளலூர் நாடு உருவாக்குறதுக்கு அப்போ உள்ள முப்பாட்டிங்க பட்ட கஷ்டம் தெரியுமாப்பா? இந்த நாட்டில் பேரும் புகழ் வாழ்ந்த ஊருக்கு நான் வந்திருக்கோம். ஆமாம், எனக்கு ஒரு மாலையை போட்டு கொடுக்க நல்லா இருப்பியா? இது என்னடா இது ஒத்தப்பன முனியா கோயில் மாதிரி அடிக்கிட்டாங்களா? இங்கே வந்திருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களின் சார்பாகவும், உரங்கான்பட்டி கிராம இளைஞர்களின் சார்பாகவும், வெள்ளலூர் நாட்டு இளைஞர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை எம்ஜிஆருக்கு போட்டு அவருடைய திறமையை இன்னமும் அவர் இந்த மேடையில் அவர் வெளியேற்றுவார், அவருடைய திறமையை இந்த மேடையில் இன்னமும் அவர் காமிப்பார் என்று நாம் எல்லாம் ஆதரவோடு காமிக்கணும் ப்ரோ. என்ன போங்கப்பா, என்னத்த காமிக்க நான் பிட்டுப்பட மாவட்டம் வந்தேன். எவ்வளோ பெரிய விளையாட்டு மாடாக இருந்தாலும் அன்னைக்கு வாடியில் அவுக்கும் போது அந்த சாமி துணையும் நல்ல நேரம் இருந்தால் மாடு விளையாடும், இல்லைன்னா அவ்வளோதான். வண்டியில் ஏற்றிட்டு போய் 4 தாரக முட்டை வீட்டில் ஓடுவாங்க. அன்னைக்கு அமையறதான் தம்பி உட்காருப்பா. சரி, பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத உரங்காம்பட்டி அன்பு உறவுக்கும் மறக்க முடியாத என் தம்பிகள் என்றாலே இளைஞரணி தான். என் தம்பிகளுக்கும் குறிப்பாக இந்த பொன்னாடையை பூவாடையாக இந்த மலர் மாடையை நான் இந்த உரங்காம்பட்டி பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உறவுகளும் எனக்கு போத்தினாலும் இந்த வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இதை நான் ஒற்றால் பெற்றுக்கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. என் அன்பு தம்பி எல்லாம் சத்தம் இல்லாமல் கரைச்சல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவேன், இல்லைன்னா என்னமோ பண்ணுவேன். இந்தா அதானே, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல நினைச்சேன், பற்ற வச்சுட்டாங்க. ஹலோ எக்கோ சார்பு. அது ஒரு காலம் இந்த உரங்காம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய இளவைக்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த புள்ளா போய சாமி எங்க ஐயனாரு எந்த குதிரப்பா எந்த குதிரையில இன்னைக்கு பவனி வர போற கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில இந்த நாட்டு மக்களை காப்பாத்த கொஞ்ச நேரம் நீ மகிழி ஓட்டு விளையாட எந்திரி என் நாட்டா முத்திய ஐயனாரு நீ ரோஜக்கார தங்கம போய் கருப்பை இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கு முடாக உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனும் என் மேல மடக்கம்மா மேல மடக்கம்மா விட்டு நீ இடமாறி உட்கார்ந்த கருப்பாயுருணி காவக்காரி என் பொல்லாத பாட்டி முனி இந்த கூட்டத்தில கொஞ்ச நேரம் அரம்பு குறையாம நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கியே எங்க
சொல்லட்டா 18ஆம் படி பெரிய கருப்பு ஏலே கூண்டு கிளிய கோபுர கலசமே என் கருப்பனோட தங்கச்சி ஏன் தீர்த்தக்கர பொன்னாக்கு உனக்கு காளியத்தான் மாறியத்தான் பச்சை வெறும் மாறமா இந்த மட சொந்தம் உள்ள உனக்கு மேல மட சொந்தம் உள்ளவா இடமாறி உட்கார்ந்த வாட்டி என் கருப்பாசுரனை காவக்காரே அண்ணே அண்ணே கல்லிஜரி கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முடி இருக்க பாட்டு ஆண்டி சவுக்கையில மானாமதுல போய் வாரு மானாமதுல போய் வாரு என் தங்கச்சி காலி யாதவ என்ன நானும் வாங்கி வரேன் மானாமதுல போய் வானே எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி வானே கலத்துக்கு கருகாமணி என் கலிஜதி காளியாத்தாவுக்கு மூடப்பட்டு ஜலப்பா ஒரு ரெண்டு வெள்ளலூர் நாடு உலங்கப்பட்டி ஒத்தமையாயிரத்து உள்ள ஒத்தமையாயிரத்து நாடுல ரெண்டு வெள்ளலூர் நாடுல ரெண்டு மாமா சமையல கும்போட எழவோ தந்தரத்தானே தந்தரத்தானே ஏழேதோ கைதட்டு 4 ஊர் அந்த நாட்டை சேர்ந்தவ அங்கிட்டு அமெரிக்காவுக்கு கைதட்டுங்க பூரா எங்கள் அண்ணன் தம்பி என் தாய் தகப்பேன் அவ்வளோதான் ரசிகர்ன்று நான் பிரித்து பார்க்க போகிறது கிடையாது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அப்பைங்க பாதத்தை வணங்கி என்னுடைய அன்னைங்களை வணங்கி என்னுடைய தம்பிகளை வணங்கி என்னுடைய தாய்மார்களை பூரா வணங்குகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிசேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சார் போய்ப்பா வெற்றி தேட்டில் பயிட்டு கேட்ட மாதிரி கேட்குதுப்பா சார். அந்த ஊதாவாக இருக்காத திரு அது நிறுத்துறதாடா. உண்மையிலேயே ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா அது காரணமே மைச்செட்டு தான். மைச்செட்டு உள்ளூர் தானே, அப்போ எப்போ வேணால் கலட்டலாம் மாட்டலாம். ரொம்ப நன்றி. இப்போ ஏன்டா முறைச்சிக்கிட்டே இருக்கேன்? என்னப்பா ஊமு கிடையாது யாராவே. இந்த உரங்காம்பட்டிக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கு என்றால்
இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். எம்கேஆர் கைதட்டலாம். உள்ளூர்காரர். ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு எனக்கு. உள்ளூர் ஆளு பூரா கை தூக்குங்களேன், கொஞ்சம் கோச்சுக்கிறாம. உழந்து ஓச்சு. வெளியூர் ஆளு கை தூக்குங்க. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? வெளியூர் ஆளுக வரலைன்னா நம்ம நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இது என்னன்னா, ஒரே ஒரு ஊரை மட்டும் பார்க்கறது எந்த கலையா இருந்தாலும் அது சிறப்பு அதில் இருக்காது. 10 கிராமம் மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த ஊருக்கும் சிறப்பு, அந்த கலைக்கும் பெரும் மதிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பிகள் பூரா இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் வருவது அவருடைய நமக்கு தான் தெரியும். பாவம் எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா என் தம்பிகளுக்கு 1000 ரூபா செலவாகும். ஆமாம், அவன் ஓசி வண்டியை பிடிக்கணும், அந்த ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி தரணும். அவன் ஒன்றுக்கே இருக்க மாட்டேன், வெறும் சட்டியாவது கலட்டிக்கு நிற்கணும். நிறையா புரோட்டா சாப்பிட்ணும். ஒரு நாடகம் பார்க்க வரோம்னா 1000 ரூபா செலவு. அந்த காலத்திலே எங்கள் அப்பத்தா காலத்திலே ஐயா காலத்திலே அப்படி கிடையாது. எங்கள் அப்பத்தா 3 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு பணியாரம் சுட்டுரும், ஒரு ஊற்று தண்ணியை மோந்துட்டு வந்து உட்காந்துருவாங்க. இன்றைக்கி பொம்பளை ஆள் வரும்போது பாரு, தண்ணி கேனு சிலிண்டரு எல்லாமே வீட்டையே சில பேர் காலி பண்ணிட்டு வந்துருங்க. ஆனால் எந்த இடத்திலையுமே தாய்மார் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. ஆம்பளைகள் 1008 தவறு பண்ணலாம், அத்தனையும் மனசுக்குள்ளே உள்வாங்கி வெளியே சொன்னா அசிங்கம் என்று நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவியை தவிர யாரும் இல்லை. அதுக்கு என்னமோ நினைக்கிது. அவன் பாட்டுக்கு சொல்லுவேன், அது யூடியூப்பில் பார்த்துருக்கும் போல. அவன் பாட்டுக்கு ஏற்றுவேன், பட்டான்னு கீழே ஓட்டுவேன். அவன் மோசமான வேண்டின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கைதட்டணும் தாய்மார்களே. ஏன்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் பூரா பெண்கள் அல்ல, வீர தமிழச்சிகள். இன்னும் வருங்காலத்தில் பொம்பளை பிள்ளை வத்த தாய்மாரில் என்ன பண்ணுற, வேலுக்கம்பு துப்பாக்கி அருவா வச்சுக்க. உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாதுகாத்தாத்தான் இந்த நாட்டிலே இனிமேல் வாழ முடியும். யாரையும் குலர் சொல்லி வாழ வேண்டாம். உங்களுக்கு நீங்க தான் ஆதரவு. என் இளைய தம்பிகளை பூரா பெற்றதாய் தகப்பன கவனிங்க தம்பிகளா. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் அண்ணே, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது தம்பி. அடுத்த பிறவில அண்ணன் கோமாளி ஓட போறது கிடையாது. நீங்களும் இப்படி உட்கார்ந்துட்டு பொழந்துக்கிட்டு பார்க்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியிலே ஒவ்வொரு தமிழனும் சாதித்து விட்டு செல்லணும். உலக அழிகிற வரைக்கும் உன் புகழ் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று செய். அதை செய்ய மாட்டாங்க, கண்ட லக்கில் செய்வனை செய்கிறாங்க. உலக நாட்டிலே முதல் இடம் செய்வனையில் தமிழ்நாடுன்ட்டான். இந்த செய்வனை என்றால் என்னன்னு தெரியாம சில பேர் திரு செய்த வினை கொஞ்ச நாள்ல ஓம் பக்கம் திரும்பிச்சுன்னா அப்புறம் ஆத்தானாலும் விடாது, நோத்தானாலும் விடாது. அதுலேயும் இந்த நாட்டு சாமி வெள்ளாப்பைய சாமின்னு எங்கள் ஐயா கலிஜர் கோடாங்கி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கார். வெள்ளலூர் நாட்டு தெய்வம் மாதிரி எந்த சாமியும் கிடையாதுதான். அது சொன்னுச்சுன்னா சொன்ன வாக்கு தப்பாது. அன்றைய காலத்தில் பாட்டைங்க படுத்து கிடக்கும் போது இந்த நாட்டு சாமி வந்து பேசுமாப்பா, இதை செய்யுங்கடா அதை செய்யாதீங்கடா சொல்லுமா. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிருச்சு. அன்றைய காலத்தில் ஒருத்தர் தான் சாமி ஆடுவார். ஊரே விழுந்து 90 வாங்கும், ஊரே பின்னாடி போகும். இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன், எதுக்கு குதிக்கிறேன்னு தெரியல. ஆளுக்கு ஏறி விட்டுறேன். இந்த வாரம் எங்கள் அப்பங்கெல்லாம் சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இங்கே ஊடு வாயிறாங்களோ. ஆனால் எதிர வேணா விளையாடலாம். சாமி விஷயத்தில் விளையாண்டமன்றா தெய்வம் திரும்பிச்சுன்னா அதில் இருக்கிற வீடா பிளாட்பாரத்தை கொண்டு போயிடும். சும்மா கிடையாது. இந்த உட்காந்துருக்காங்களே இந்த பெரியவங்கெல்லாம், இந்த தலப்பா கட்டி உட்காந்துருக்காங்கல்ல, இவர்கள் தான் ஆரம்ப காலத்தில் இவங்க அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த ஊரை உருவாக்குனாங்க, இந்த சாமிகளை எப்படி ஒன்றுபட்டு தூக்குனாங்க, எப்படி குதிரை எடுத்தாங்க, எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ உள்ள இளைஞருக்கு தெரியாது. அன்றைய காலத்தில் குதிரை தூக்கிட்டு போகும்போது ஒரே ஒரு மேலந்தே அடிப்பாங்க. பூரா ஆளு பூரா ஒரே ஒரு ஆள் ஆடுவார். இப்படித்தான். இப்போ இளவட்ட பைய குதிரைக்கு முன்னாடி ஆடுறேன் தான், குதிரைக்கு மேலே ஆடுறேன், குதிரையை தப்புறேன். இது சிரிப்புக்கு அல்ல, எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா பெரியோருடைய அருமை எப்ப தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியும்? அவர்கள் வயசை தொடும் போதுதான் அந்த கஷ்டமும் நஷ்டமும் இளைஞர்களுக்கு தெரியும். அப்போ உங்களை தான் சொல்றேன். அப்போ நீங்க இல்லைன்னா நானும் கிடையாது. நீங்க எல்லாம் எங்களுக்கு அப்பேன். ஒரு 100 ரூபா விடுங்கப்பா. இதெல்லாம் நகைச்சுவைக்காக சொல்றோம். இந்த கள்ளப்பருப்பு வித்துக்கிட்டு இருக்காரே, உனக்கு அப்படியே மூத்திரம் முட்டுமே. கள்ளப்பருப்பு வித்துக்கிட்டு இருக்காரு.
ஆனா இரவு நேரத்திலே கள்ளப்பருப்பு வித்து உறங்கி கொண்டிருக்கின்ற தான் குடும்பத்துக்காக கண் விழித்து பருப்பு வைக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். இங்கிட்டு வந்து வை, அங்கங்க ஒரு தோடக்கடை கலட்டலாம் பார்க்குறியா? இங்கிட்டு வா. நானும் நாடகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா இந்த சட்டியை தான் எடுக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறேன், வெள்ளப்பருப்பு பேட்டரி ஓடு. ஆமாம், வெள்ளம் மயிர் வை. அந்த காண்ட விளக்கு அதில் பொருதாதனே, மண்ணெண்ணை வடியுது. அன்னைக்கு திண்டே வெறும் மண்ணெண்ணை வடை. இன்னும் வியாபாரம் அப்படி ஓடும். ஆனால் இங்கே ஊரம் பானிபூரி கடை. யாராவது ஒரு டீ கடை ஓடுறதா பொழைச்சிருக்கலாம். டீ கடை ஓடுறது ரொம்ப ஈஸிப்பா. 3 லிட்டர் பாலுக்கு 70 லிட்டர் தண்ணியை கலக்கலாம். இருட்டிலே வந்த எவனுக்கும் எந்த மசரும் தெரியாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சொன்னேன். 5000 பேர் கூட்டம். டீ கடைக்கார அழுதார். 5000 பேர் கூட்டம், 12 லிட்டர் தானே வாங்கியிருக்கேன், நான் எப்படி பிழைக்க போனேன்? தண்ணியை கலப்பா, பூரம் தூக்கத்தில் பாதி போதையில் வந்த ஆளுக்கு தெரியாதுன்றேன். பக்கத்தில் ஊரணி மோட்டரை போட்டு ஓசை விட்டுட்டேன். சட்டிக்குள்ளேயே சட்டியை விட்டு 17 பேர் அடிக்கிறேன். அமுல் டப்பா வெல்டிங் வச்சு கரு புருன்றேன். அதை நம்ம ஆளு தூக்கத்தில் குடிச்சு விட்டு, ஏங்க ஏலக்காய் பூஸ்ட் சேர்ப்பீங்களான்றேன். இந்த உலகத்திலே எல்லாம் கலப்படம். எல்லா தொழிலும் அவரவர்கள் திறமை இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம். இவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு புறணி பேசுறான்னா கடைசியில சோத்துக்கு சுஜா குஜா குஜா. அவ்வளவுதான் நான் சொல்றதே. அவ்வளவுதான். இங்க பூரா இங்க இருக்க உறவுகளுக்கு மட்டும் 150 வருஷம் ஆயுள் காலம். இன்னைக்கு சொல்றேன், கைதட்டலாம்.